بسم الله الرحمن الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ووصينا الإنسان بوالديه إحسانا. وقال نبينا صلى الله عليه وسلم: رضا الرب في رضا الوالد وسخط الرب في سخط الوالد. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. எல்லா புகழும் புகழ்ச்சியும் யாக வல்லவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நமது உயிரிலும் மேலான கண்மின் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நல்லோர்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், குறிப்பாக இந்த ஜுமா தினத்தன்று இங்கே அமர்ந்திருக்கும் நம் மீதும் உலக மக்கள் அத்துணை நபர்கள் மீதும் என்றென்றும் நெருக்கமாக உண்டாகுமாக. ஆமீன். இறைவா, இதை எனக்கு கற்றுத்தந்தாயோ அதை தவிர வேறு எந்த ஞானம் எனக்கு இல்லை என்பதை ஆரம்பப்படுத்தியவனாக, உங்களுடைய துஆவையும் ஆதரவைத்தவனாக எனது ஜுமா உரை நான் ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் படைத்து அதில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொன்றிலும் ஒரு சிறந்த ஒரு படைப்பாக அல்லாஹ் தேர்ந்தெடுக்கின்றான். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை பெற்று வாழக்கூடிய மக்களாக எப்படி வாழ வேண்டும், அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று பல விதங்களில் பல சொற்களின் மூலமாக பெருமானார் நமக்கு கற்றுத் தந்திருக்கின்றார்கள். அதில் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள்: ரிதர் ரப்பு ஃபி ரிதல் வாலித். எந்த ஒரு மனிதன் தன்னுடைய பெற்றோர்களிடத்தில் பொருத்தமான ஒரு மனிதனாக தன்னுடைய பெற்றோர்களிடத்தில் இருக்கின்றானோ, எந்த ஒரு பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளையை பொருந்தி கொண்டார்களோ அந்த பிள்ளையை இறைவன் பொருந்தி கொள்கிறான் என்பதாக பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். அதற்கடுத்து அந்த ஹதீஸின் தொடரில் பெருமானார் சொல்வார்கள்: வசகத்து ரப்பி ஃபி சகத்தில் வாலித். எந்த ஒரு பிள்ளை தன்னுடைய பெற்றோரிடத்தில் கோபம் உள்ளவனாக, எந்த ஒரு பிள்ளையின் மீது தன்னுடைய பெற்றோர்கள் கோபம் அடைகிறார்களோ அந்த பிள்ளைகளின் மீது இறைவன் கோபம் அடைகிறான் என்று பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். ஒரு பெற்றோர்கள் தன்னுடைய மகனை பொருந்தி கொண்டார்கள் என்று சொன்னால் அந்த பிள்ளையை இறைவன் பொருந்தி கொள்கிறான். எந்த ஒரு பிள்ளையை பெற்றோர்கள் கோபம் அடைகிறார்களோ அந்த பிள்ளைகளின் மீது இறைவன் கோபம் அடைகிறான் என்று பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அழகாக சொல்லி தந்திருக்கின்றார்கள். இறைவனுடைய பொருத்தம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அதற்கு பல வழிகள் இருக்கிறது. அதில் ஒரு வழியாக பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பெற்றோர்களுக்கு கட்டுப்பட்டு வாழ வேண்டும், தன்னுடைய பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்து வாழ்வதன் மூலமாக இறைவனுடைய பொருத்தம் அவர்களுக்கு கிடைக்கிறது என்று பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். இன்று பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் வருகிறது, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய நிகழ்வை பெருமானார் குறிப்பிட்டு சொல்கின்ற பொழுது பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய நிகழ்வை இப்படி குறிப்பிட்டு சொல்வார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிரியாவிலிருந்து அல்தாக்கியா என்ற ஒரு நகரத்திற்கு பயணம் செய்து செல்கிறார்கள். அப்படி பயணம் செய்கின்ற பொழுது கிட்டத்தட்ட சிரியாவிலிருந்து அல்தாக்கியா என்ற அந்த நகரத்திற்கு பயணம் செய்யக்கூடிய இந்த தொலை தூரம் என்பது கிட்டத்தட்ட 800 மைல் தூரம் இருக்கிறது. கிட்டத்தட்ட 800 மைல் தூரம் பயணம் செய்து அந்த அல்தாக்கியா என்ற அந்த நகரத்திற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பயணம் செல்கிறார்கள். குதிரையில் பயணம் செய்கிறார்கள். குதிரையில் பயணம் சென்று கொண்டிருக்கக்கூடிய இடையில் அந்த குதிரை இறந்து விடுகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. அல்தாக்கியா என்ற அந்த நகரத்திற்கு பயணம் செய்ய வேண்டும், நாம் இடையில் இப்படி மாட்டிக்கொண்டு விட்டோம் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்கள்: இறைவா, நான் அல்தாக்கியா என்ற அந்த நகரத்திற்கு நான் பயணம் செய்ய இருக்கின்றேன், ஆனால் இடையில் என்னுடைய குதிரை இறந்து விட்டது, நான் இப்பொழுது அந்த நகரத்திற்கு நான் செல்ல வேண்டும், எனக்கு ஏதாவது ஒரு வாகனத்தை நீ ஏற்பாடு செய்து கொடு என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் நேரடியாக பேசுகிறார்கள். பொதுவாக ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒவ்வொரு சிறப்புகளை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றார்.
அப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த சிறப்பு, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த நேரமும் அல்லாஹ்விடத்தில் நேரடியாக பேசக்கூடிய ஒரு நியமத்தை, ஒரு அற்புதத்தை அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்திருந்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் எந்த நேரமும் அல்லாஹ்விடத்தில் நேரடியாக தொடர்படியாக பேசக்கூடிய ஒரு அற்புதத்தை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். அப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்கள், இறைவா, நான் இந்த நகரத்திற்கு நான் செல்ல வேண்டும், எனக்கு ஒரு வாகனத்தை நீ ஏற்பாடு செய்து கொடு என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க கேட்கிறாங்க. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஸை குறிப்பிடுறாங்க. அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் சொல்கின்ற பொழுது இவ்வாறு சொன்னான், மூசாவே, நீங்கள் இந்த மலைக்கு செல்லுங்கள். இந்த மலைக்கு நீங்கள் சென்றீர்கள் என்று சொன்னால் அந்த மலையில் ஒரு மனிதர் இருப்பார். அந்த மனிதரிடத்தில் சென்று நீங்கள் இந்த விஷயத்தை சொல்லுங்கள், அவர் ஒரு வாகனத்தை ஏற்பாடு செய்து கொடுப்பார் என்று அல்லாஹ் ஒரு மலையை கை காட்டினான். ஒரு மலையின் பக்கம் செல்ல சொன்னான் அல்லாஹ். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அந்த மலைக்கு செல்கிறார்கள். அந்த மலைக்கு சென்ற ஒரு மனிதர் இருக்கிறார். அந்த மனிதர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து, மூசாவை வாருங்கள் என்று சொல்கிறார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஆச்சரியம். அந்த மனிதரை யார் என்று மூசா நபிக்கு தெரியாது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மனிதரை பார்த்தது கூட கிடையாது. ஆனால் அந்த மனிதர் என்னுடைய பெயரை சொல்லி அழைக்கிறாரே என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு ஆச்சரியம். அந்த மனிதர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் கேட்கிறார், உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்கின்ற பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார், நான் அல்லாஹ்விடத்தில் இது போன்று ஒரு தேவை ஒன்று கேட்டிருந்தேன். ஆனால் இறைவன் இந்த மலையை கை காட்டி இந்த மலைக்கு நீங்கள் செல்லுங்கள், அந்த மலையில் ஒரு மனிதர் இருப்பார், அவரிடத்தில் சொன்னால் உங்களுக்கு வாகனத்தை ஏற்பாடு செய்து கொடுப்பார் என்று இறைவன் என்னிடத்தில் சொன்னான். அதனால் நான் இங்கே வந்தேன் என்று சொன்னதும் அந்த மனிதர் வேகமாக, வானத்தில் மேகங்கள் மூட்டமாக இருக்கின்றது, அந்த மேகத்தை பார்த்து அந்த மனிதர் கட்டளையிட்டு அந்த மேகத்தை அழைக்கிறார். அந்த மேகமும் அந்த மனிதரிடத்தில் வருகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஆச்சரியம். அந்த மேகத்திடத்தில் அந்த மனிதர் கட்டளையிடுகிறார், நீ இந்த மூசா நபியை, நீங்கள் எந்த இடத்திற்கு அவர்கள் செல்ல வேண்டுமோ அந்த இடத்தில் நீ மூசா நபியை ஒப்படைத்துவிடு. அவர் அல்தாக்கியா என்ற நகரத்திற்கு செல்ல வேண்டும், அந்த நகரத்திற்கு அவரை நீ சேர்த்துவிடு என்று அந்த மனிதர் மேகத்தை பார்த்து கட்டளையிடுகிறார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஆச்சரியம். மூசா நபி மேகத்தின் மேல் அமர்கிறார்கள். அந்த மேகமும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அப்படியே அழைத்து செல்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்கின்றார், இறைவா, இந்த மனிதர் யார்? மேகங்கள் அனைத்தும் உன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒன்று, மலைகள் அனைத்தும் உன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒன்று, இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் செயல்படுத்தக்கூடிய நீ மட்டும்தான். நீ கட்டளையிட்டால் மட்டும்தான் இந்த உலகத்தில் உள்ள அனைத்தும் செயல்படும். ஆனால் யாரோ ஒரு மனிதர் உனக்கு கட்டுப்படக்கூடிய ஒரு மேகத்தை அழைத்து அவர் கட்டளையிட்டாரே, அவர் யார், எப்படிப்பட்ட ஒரு மனிதர் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்கள். இறைவன் சொன்னான், அந்த மனிதர் சாதாரணமான ஒரு மனிதர் அல்ல. அந்த மனிதர் வாழ்கின்ற பொழுது தன்னுடைய பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்து வாழ்ந்தார். தன்னுடைய பெற்றோர்களுக்கு கட்டுப்பட்டு அந்த மனிதர் வாழ்ந்தார். தன்னுடைய பெற்றோர்களுக்கு எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்து அந்த மனிதர் வாழ்ந்தார். அதனால் அந்த மனிதருடைய பெற்றோர்கள் மரணிக்கக்கூடிய நேரத்தில் இவ்வாறு துஆ செய்தார், இறைவா, என்னுடைய மகன் எப்படி எனக்கு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து எனக்கு எல்லா வித தேவையும் பூர்த்தி செய்தானோ அதே போன்று என்னுடைய மகனுக்கும் நீ அவனுடைய தேவைகள் அனைத்தையும் நீ பார்த்து பார்த்து பூர்த்தி செய்ய வேண்டும் என்று அந்த மனிதனுடைய பெற்றோர்கள் துஆ செய்தார்கள். அதனால் அந்த மனிதர் கேட்கக்கூடிய அனைத்தையும் நான் நிறைவேற்றுவேன். எந்த அளவிற்கு என்று சொன்னால், அந்த மனிதர் ஒரு காய்ந்த பூமியை பார்த்து இந்த பூமி பசுமையாக ஆக வேண்டும் என்று என்னிடத்தில் கேட்டாலும் அதை நான் உடனடியாக நிறைவேற்றுவேன் என்று இறைவன் அந்த மனிதருக்கு உண்டான அந்தஸ்தை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் குறிப்பிட்டார். அந்த மனிதர் தன்னுடைய பெற்றோர்களுக்கு எந்த அளவுக்கு உபகாரம் செய்து வாழ்ந்திருப்பார், தன்னுடைய பெற்றோருக்கு எந்த அளவுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்திருப்பார், தன்னுடைய பெற்றோருடைய தேவை எந்த அளவிற்கு அந்த மனிதர் பூர்த்தி செய்திருப்பார். பெற்றோருடைய துவாவை யார் ஒருவர் பெற்றுக்கொள்கிறாரோ இந்த உலகத்தில் அனைத்தையும் அந்த மனிதர் பெற்றுக்கொள்வார். இந்த உலகத்தில் ஒரு மனிதன் பெற்றோருடைய துவாவை மட்டும் பெற்றால் போதும், இந்த உலகத்தில் அவன் கேட்கக்கூடிய அனைத்தையும் இறைவன் உடனடியாக பூர்த்தி செய்வார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நிகழ்வின் மூலமாக அந்த மனிதருக்கு அல்லாஹ் ஏற்படுத்தினான். இன்று நம்மளை எத்தனை பேர் பெற்றோருடைய துவாவை நாம் பெற்றிருப்போம்? இன்று நாம் பெற்றோர்களிடத்தில் ஒவ்வொரு நேரம் நாம் சொல்ல வேண்டும், எனக்காக துஆ செய்யுங்கள் என்று நாம் நம்முடைய பெற்றோர்களிடத்தில் கட்டாயம் சொல்ல வேண்டும். அவர்கள் செய்யக்கூடிய அந்த துஆ என்பது நம்முடைய வாழ்க்கையை அழகுபடுத்தும். அவர்கள் செய்யக்கூடிய அந்த துஆ என்பது நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்தும். நம்முடைய வாழ்க்கையில் நாம் கேட்கக்கூடிய அனைத்தையும் இறைவன் அதை கட்டாயம் நிறைவேற்றுவாங்க. இன்று நாம் யார் யாரிடத்திலும் சொல்கிறோம், ஒரு ஹஸ்ரத்தை பார்த்தா நம்ம துஆ செய்யுங்கன்னு சொல்றோம், நல்லது. ஒரு நண்பரை பார்க்கிறோம், நண்பரை பார்த்து பேசுகிறோம், நண்பரை பார்த்து பேசியதற்கு பிறகு அவரிடத்து துஆ செய்யுங்கள் என்று நாம் சொல்கிறோம், நல்லதுதான். ஆனால் நம்முடைய பெற்றோரிடத்தில் நாம் ஏன் துஆ செய்யுங்கள் என்று சொல்ல தயங்குகிறோம்?
நம்மளுடைய பெற்றோரிடத்தில் நாம் துஆ செய்யுங்கள் என்று சொல்கின்ற பொழுது அவர்களுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படும். அவர்கள் அதன் மூலமாக ஒரு துஆ செய்கின்ற பொழுது அதன் மூலமாக இறைவன் பெற்றோருடைய துஆவை உடனடியாக ஏற்றுக்கொள்வான். பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய விஷயத்தில் சொல்கின்ற பொழுது, ஒரு பெற்றோர்கள் தன்னுடைய மகனுக்காக துஆ செய்கிறார் என்று சொன்னால் அந்த துஆவை இறைவன் உடனடியாக ஏற்றுக்கொள்வான் என்று பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஆக நாம் நம்முடைய பெற்றோர்களுக்கு நாம் உபகாரம் செய்து வாழ்கின்ற பொழுது, நம்முடைய பெற்றோர்கள் நமக்காக துஆ செய்கிறார் என்று சொன்னால் அந்த துஆவின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையை இறைவன் அழகுபடுத்துகின்றார், நம்முடைய வாழ்க்கையை இறைவன் சீர்படுத்துகின்றார். அதாவது பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட சில சஹாபாக்கள்லாம் வராங்க. சில சஹாபாக்கள் பெருமானார் இடத்தில் வந்து, யா ரசூலுல்லாஹ், நான் எனக்கு மிகவும் நெருக்கமான ஒரு மனிதராக, எனக்கு மிகவும் ஒரு அழகிய ஒரு மனிதரை நான் நண்பராக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால் நான் யாரை தேர்ந்தெடுப்பது என்று சஹாபாக்கள் பெருமானார் இடத்தில் கேட்கின்ற பொழுது, பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்களுக்கு சிறந்த ஒரு நண்பராக, உங்களுக்கு சிறந்த ஒரு தோழராக நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால் உங்களுடைய தாய் தான் சிறந்த ஒரு நண்பராக இருப்பார்கள் என்று பெருமானார் சொன்னார்கள். சஹாபாக்கள் மீண்டும் கேட்கிறார், அதற்கடுத்து யாரை நாங்கள் நண்பராக தேர்ந்தெடுப்பது என்று கேட்கின்ற பொழுது மீண்டும் பெருமானார், உங்களுடைய தாய் தான் சிறந்த ஒரு நண்பராக இருப்பார் என்று சொன்னார்கள். மூன்றாவது முறையும் சஹாபாக்கள் கேட்கின்ற பொழுது மூன்றாவது முறையும் பெருமானார், தாய் தான் உங்களுக்கு சிறந்த ஒரு நண்பராக இருப்பார்கள் என்று பெருமானார் சொன்னதும் நான்காவது முறை சஹாபாக்கள் கேட்கிறார், யா ரசூலுல்லாஹ், அதற்கடுத்து நாங்கள் தோழராக நாங்கள் ஏற்படுத்த வேண்டும் என்றால் நாங்கள் யாரை நண்பராக தேர்ந்தெடுப்பது என்று நான்காவது முறை கேட்கின்ற பொழுதுதான் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்களுடைய தாய்க்கு அடுத்து உங்களுக்கு சிறந்த ஒரு நண்பர் என்றால் உங்களுடைய தந்தை தான் சிறந்த ஒரு நண்பராக இருப்பார் என்று பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவர் நண்பனாக தேர்ந்தெடுக்கக்கூடிய விஷயத்தில் பெருமானார் முதல் 3 தடவை குறிப்பிடுகின்ற பொழுது முதலில் தன்னுடைய தாயை குறிப்பிட்டார்கள். அதற்கடுத்துதான் ஒரு தந்தையை பெருமானார் குறிப்பிட்டு ஒரு சிறந்த நண்பராக இருக்க முடியும் என்று பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸில் வரக்கூடிய ஒரு விஷயம், பெருமானார் இரவு நேரம் தூங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது தூக்கத்தில் ஒரு கனவு ஒன்றை பெருமானார் காண்கிறார்கள். அந்த கனவில் பெருமானார் சொர்க்கத்திற்கு செல்கிறார்கள். பெருமானார் தூக்கத்தில் ஏற்படக்கூடிய அந்த கனவில் பெருமானார் சொர்க்கத்திற்கு செல்கிறார்கள். சொர்க்கத்திற்கு செல்கிறார்கள். அந்த சொர்க்கத்தில் ஒரே ஒரு சத்தம் மட்டும், ஒரே ஒரு மனிதர் மட்டும் குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த சத்தத்தை பெருமானார் கேட்கின்றார். வேறு எந்த ஒரு சத்தமும் இல்லை. ஒரே ஒரு குரல் மட்டும் திருக்குர்ஆன் வசனத்தை ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த சத்தத்தை பெருமானார் கேட்கிறார்கள். பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மலக்குமார்களிடத்தில் கேட்கிறார்கள், இது யாருடைய சப்தம்? இந்த மனிதர் சொர்க்கத்தில் குர்ஆனை ஓதிக்கொண்டு இருக்கிறாரே, அவருடைய சப்தம் மட்டும் கேட்கிறது, இது யாருடைய சப்தம் என்று கேட்கின்ற பொழுது மலக்குமார்கள் சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், இது வேறு யாரும் இல்லை, உங்களுடைய தோழர் ஹாரிசா அவர்கள் தான், ஹாரிசா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் சொர்க்கத்தில் குர்ஆனை ஓதிக்கொண்டு இருக்கிறார் என்று மலக்குமார்கள் பெருமானாரிடத்தில் குறிப்பிடுகிறார்கள். பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்கிறாங்க, அப்படி அவர் என்ன செஞ்சாரு? சொர்க்கத்தில் அவருடைய சத்தம் மட்டும் கேட்கிறது, அதுவும் குர்ஆன் ஓதக்கூடிய சத்தம் கேட்கிறது, எதற்காக வேண்டி, என்ன காரணம் என்று கேட்கின்ற பொழுது மலக்குமார்கள் சொல்கிறார்கள், யா ரசூலுல்லாஹ், இறைவன் இவருக்கு இப்படிப்பட்ட ஒரு சிறப்பை கொடுத்திருக்கிறார் என்றால் அவர் தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்து வாழ்ந்தார். தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய பெற்றோர்களுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தையும் சரி செய்து தன்னுடைய பெற்றோருடைய தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்து இந்த மனிதர் வாழ்ந்தார். அதனால் இந்த மனிதருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தில் இப்படிப்பட்ட ஒரு அற்புதம், இப்படிப்பட்ட ஒரு நியமத்தை, இப்படிப்பட்ட ஒரு சிறப்பை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் என்று மலக்குமார்கள் சொல்கிறார்கள். பெருமானார் தூக்கத்திலிருந்து எழுகிறார்கள். சஹாபாக்கள் எல்லோரும் அழைத்தார்கள். காலை நேரம் சஹாபாக்கள் எல்லோரும் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த சபை, பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் இடத்தில் சொல்கிறார்கள், நீங்கள் உங்களுடைய பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்து வாழுங்கள். அப்படி நீங்கள் உபகாரம் செய்து வாழ்ந்தீர்கள் என்று சொன்னால் நாளை மறுமையில் சொர்க்கத்தில் நீங்கள் குர்ஆன் ஓதக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கு கொடுக்கிறான் என்று சஹாபாக்கள் எல்லோரும் இடத்தில் பெருமானார் சொல்கின்ற பொழுது அந்த சபையில் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரை சொர்க்கத்தில், ஹாரிசாவை சொர்க்கத்தில் குர்ஆன் ஓதக்கூடிய காட்சியை பார்த்தார்களோ அந்த ஹாரிசா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அந்த சபையில் அமர்ந்திருக்கிறார்கள். ஹாரிசா அவர்கள் வஃபாத்தாகவில்லை, உயிரோடு தான் இருக்கிறார்கள். பெருமானார் சொல்லக்கூடிய அந்த சபையில் ஹாரிசா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் கனவில் பெருமானார் ஹாரிசா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொர்க்கத்தில் குர்ஆன் ஓதக்கூடிய காட்சியை கேட்டார்கள் என்று சொன்னார். இந்த மனிதர் நாம் வாழக்கூடிய இந்த காலத்தில் நாம் பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்து வாழ்கின்ற பொழுது, பெற்றோருடைய தேவையை நாம் பூர்த்தி செய்து வாழ்கின்ற பொழுது, பெற்றோருக்கு நாம் கண்ணியம் கொடுத்து வாழ்கின்ற பொழுது இறைவன் நமக்கு கொடுக்கக்கூடிய சிறப்பு, நாம் இந்த உலகத்தில் வாழக்கூடிய இந்த நேரத்திலும் இறைவன் நம்மளை சொர்க்கத்தில் குர்ஆன் ஓதக்கூடிய ஒரு மனிதராக அல்லாஹ் நம்மளை ஆக்குகிறான்.
பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெற்றோருடைய சிறப்பை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது ஏராளமான விஷயங்களை குறிப்பிடுகின்றார்கள். பெற்றோருடைய சிறப்புகள் என்ன, அவர்களுக்கு நாம் உபகாரம் செய்கின்ற பொழுது அவர்கள் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன என்று பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அதிகமான விஷயங்களை சொல்லி தந்திருக்கிறார்கள். அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானாரிடத்தில் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், பெற்றோர்களுக்கு செய்யக்கூடிய கடமைகள் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. பெற்றோர்களுக்கு செய்யக்கூடிய கடமைகள் என்னென்ன இருக்கிறது என்று அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானாரிடத்தில் கேட்கிறார்கள். அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு பெருமானார் நிறையா சொல்லுவாங்கன்னு நினைச்சாங்க. ஆனால் ரசூல் ஒரே ஒரு வார்த்தையை முடிச்சிட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய பெற்றோர்கள் தான் உங்களுக்கு சொர்க்கமும் நரகமும். பெருமானார், உங்களுடைய பெற்றோர்கள் தான் உங்களுடைய சொர்க்கமும் நரகமாகவும் இருக்கிறார்கள். நீங்கள் உங்களுடைய பெற்றோர்களிடத்தில் எப்படி வாழ்கிறீர்களோ, உங்களுடைய பெற்றோர்களிடத்தில் நீங்கள் எப்படி நடந்து கொள்கிறீர்களோ அதை பொறுத்துதான் உங்களுக்கு சொர்க்கமா நரகமா என்று முடிவு செய்யப்படும். உங்களுடைய பெற்றோர்களிடத்தில் நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொண்டீர்கள் என்று சொன்னார், உங்களுடைய பெற்றோர்களிடத்தில் கண்ணியமான முறையில் நீங்கள் நடந்து கொண்டீர்கள் என்று சொன்னார், உங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்கள் உபகாரம் செய்து வாழ்ந்தீர்கள் என்று சொன்னால் இறைவன் உங்களுக்கு சொர்க்கத்தை கொடுப்பார். உங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்கள் கண்ணியம் கொடுக்காமல், உங்களுடைய பெற்றோருக்கு உபகாரம் செய்யாமல், உங்களுடைய பெற்றோரை நீங்கள் மதிக்காமல் விரட்டி அடித்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு நரகம் தான் கிடைக்கும் என்று பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒற்றை வார்த்தையில் சொன்னார்கள். நாம் இன்று பார்க்கின்றோம், எத்தனையோ குடும்பத்தில் பிள்ளைகள் பெற்றோர்களை விரட்டி அடிக்கக்கூடிய ஒரு அவல நிலைகள் இன்று ஏற்படுகின்றது. ஆனால் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது எதுவும் ஏற்படக்கூடாது என்பதற்காக பெற்றோர்களுக்கு செய்யக்கூடிய ஒரு மகன் தன்னுடைய பெற்றோர்களுக்கு செய்யக்கூடிய கடமைகளை சொல்கின்ற பொழுது, உங்களுடைய பெற்றோர்கள் தான் உங்களுக்கு நரகமாகவும் இருக்கிறார்கள், சொர்க்கமாகவும் இருக்கிறார்கள். நீங்கள் உங்களுடைய பெற்றோர்களிடத்தில் எப்படி நடந்து கொள்கிறீர்களோ அதன் பொறுத்துதான் உங்களுக்கு சொர்க்கமா நரகமா என்று இறைவன் முடிவு செய்வான் என்று பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அதாவது பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அல் ஜன்னத்து தஹ்த அக்தாமில் உம்மஹாத். பெருமானார் குறிப்பிடுகின்ற பொழுது ஒரு தாயினுடைய அந்தஸ்தை பெருமானார் எந்த அளவிற்கு உயர்த்துகின்றார்கள் என்றால், அல் ஜன்னத்து தஹ்த அக்தாமில் உம்மஹாத், உங்கள் தாயின் கால் பாதத்தில் சொர்க்கத்தை இறைவன் வைத்திருக்கிறான் என்று பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். சொர்க்கம் எவ்வளவு உயர்தரமான ஒரு இடம், சொர்க்கம் எவ்வளவு உயர்தரமான ஒரு அந்தஸ்தை பெற்றது. ஆனால் அப்படிப்பட்ட சொர்க்கத்தை இறைவன் ஒரு தாயினுடைய கால் பாதத்திற்கு கீழ் வைத்திருக்கிறான் என்று சொன்னால் ஒரு தாய் எந்த அளவிற்கு அந்தஸ்தில் உயர்ந்தவர்களாக இருப்பார்கள் என்று நாம் பார்க்கிறோம். பெற்றோர்கள், அதாவது தந்தை இறந்து விட்டார் என்று சொன்னால் அந்த தந்தைக்கு உண்டான அந்த கடன்கள்லாம் இருக்கும். அந்த கடனை அடைப்பதற்கு இன்னைக்கு நாமெல்லாம் பார்க்கலாம், பிள்ளைகள் முன்வர தயங்குறாங்க. அதாவது சுபைர் இப்னு அவ்வாம் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, சுபைர் இப்னு அவ்வாம் என்ற ஒரு சஹாபி, அந்த சஹாபியுடைய வரலாற்றில் குறிப்பிடுகின்ற பொழுது ஒரு நிகழ்வு குறிப்பிடுறாங்க. என்ன அப்படின்னா, சுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லும்போது 1000 வீரர்களுக்கு சமமானவங்க, அந்த அளவுக்கு வீரம் உள்ளவங்க சுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சக்கராத்துடைய நிலைமையில இருக்கிறாங்க. மரண படுக்கையில சக்கராத்துடைய நிலைமையில சுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இருக்கிறாங்க. அப்ப சுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தன்னுடைய மகன் ஸைத் இப்னு அப்துல்லா இப்னு சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை அழைத்து சொல்றாங்க, தன்னுடைய மகனை அழைத்து, மகனே எனக்கு கடன் இருக்கிறது, அந்த கடனை நீ அடைத்து விடுகிறாயா என்று தந்தை தன்னுடைய மகன் அப்துல்லா இப்னு சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்ககிட்ட சொல்றாங்க. அப்படி சொல்லும்போது அப்துல்லா இப்னு சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க, தந்தையே உங்களுடைய கடனை அனைத்தையும் நான் நிறைவேற்றுகிறேன், நீங்கள் எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்று சொல்லுங்கள், முழுவதையும் நானே நிறைவேற்றுகிறேன் என்று அப்துல்லா இப்னு சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க. தந்தை சொல்றாரு, 21 லட்சம் திர்ஹம் கடன் இருக்கு. எவ்வளோ? 21 லட்சம் திர்ஹம் கடன் இருக்கிறது. இன்று நாம் இந்தியாவுடைய மதிப்பு பார்த்தா ஒரு திர்ஹத்தினுடைய மதிப்பு 150 ரூபா. இன்னைக்கு இந்தியாவுடைய மதிப்பில் ஒரு திர்ஹத்தினுடைய மதிப்பு 150 ரூபா. இப்போ 21 லட்சம் திர்ஹம் கிட்டத்தட்ட 3 கோடி 4 கோடி வரும்னு நினைக்கிறேன். எவ்வளோ? ஒரு 21 லட்சம் திர்ஹம் இன்னைக்கு நம்ம இந்தியாவுடைய மதிப்பு பார்த்தா 3 கோடி 4 கோடி வரும். இப்போ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறையலாம், அது கூடலாம், எப்படி வேணா இருக்கலாம். இப்போ சுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க 21 லட்சம் திர்ஹம் கடன் இருக்கிறது என்று தன்னுடைய மகன் அப்துல்லா இப்னு சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை அழைத்து சொல்கிறார்கள். அப்துல்லா இப்னு சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், தந்தையே நீங்கள் கவலைப்பட வேண்டாம், உங்களுடைய கடன் அனைத்தையும் நான் நிறைவேற்றுகிறேன் என்று அப்துல்லா இப்னு சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க. சொல்லிட்டு சுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, உங்கள் மகனே இன்னும் 9 சகோதரர்கள் 9 சகோதரிகள், மொத்தம் அவங்களுக்கு எத்தனை பிள்ளைகள்னா 19 பிள்ளைகள்.
ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அவங்களுக்கு 19 பிள்ளைகள், 10 ஆண் மகன், 9 பெண் பிள்ளைகள், மொத்தம் 19 பிள்ளைகள் ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அவங்களுக்கு. தன்னுடைய பிள்ளைகள் அனைத்தையும் பாதுகாக்கணும், அவங்களுக்கு தேவையான அனைத்தையும் பூர்த்தி செய்ய வேண்டும் என்று ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அவங்க சில நேரங்களில் கடன் வாங்கி என்ன செய்வாங்க, தன்னுடைய வீட்டினுடைய தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்வாங்க. அப்படி ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, எப்ப கடனே அடைச்சிரு, உன்னோடு கூட பிறந்த சகோதரிகளும் இருக்கிறாங்க, அவங்களையும் நீ கைவிட்டாத என்று ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அவங்க தன்னுடைய மகனிடத்தில் வசியத் செய்றாங்க. ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அவங்க மரணிக்கக்கூடிய அந்த நேரத்தில் தன்னுடைய மகனுக்காக துஆ செய்கிறாங்க, இறைவா என்னுடைய மகனுக்கு நீ வானத்தினுடைய வாசலையும் பூமியினுடைய வாசலையும் நீ திறந்து வைப்பாயாக என்று தன்னுடைய மகனுக்காக துஆ செய்தார்கள். அந்த துஆவினுடைய பிரதிபலனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில வருடங்கள் கழித்து அல்லாஹ் நிறைவேற்றினார். அரஃபாவுடைய மைதானத்தில் வைத்து சில வருடங்கள் கழிகிறது, தந்தை வஃபாத்தாகிவிட்டார், தந்தையினுடைய கடனை அடைக்க வேண்டும். அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அவங்க சம்பாதிக்கிறார்கள். சம்பாதித்தும் செய்ததற்கு பிறகு அரஃபாவுடைய மைதானத்தில் வைத்து யார் யாருக்கெல்லாம் கடன் கொடுக்க வேண்டுமோ அவர்கள் அனைவருக்கும் 21 லட்சம் திர்ஹத்தையும் முழுவதும் அந்த உரையின் நேரத்தில் அனைவருக்கும் கடனை அடைத்து விட்டார்கள். தன்னுடைய கூட பிறந்த சகோதரிகளுக்கும் கொடுக்க வேண்டிய அனைத்து பங்குகளையும் அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அவர்கள் நிறைவேற்றினார்கள். தன்னுடைய தந்தையினுடைய கடன் அனைத்தையும் நிறைவேற்றினார்கள். பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நேரத்தில் ஒரு ஜனாசா, அந்த ஜனாசாவுக்கு தொழுகைக்கும் பெருமானார் தொழுகைக்கு முன்னாடி நிற்கிறாங்க. ஆனால் தொழு வைக்காம அப்படி நின்றுகிட்டே இருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் கேட்க, யா ரசூலல்லாஹ் தொழு வைக்கலாமே என்று கேட்கின்ற பொழுது பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னார்கள், இந்த மனிதருக்கு கடன் இருக்கிறது, ஆனால் கடன் நிறைவேற்றுவதற்கு யார் முன்வராமல் இருக்கிறீர்கள், இந்த மனிதனுடைய கடனை நிறைவேற்றுவதற்கு யாராவது முன்வாருங்கள், அப்படிதான் நான் தொழுகை வைப்பேன் என்று பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. ஒரு மனிதர் கடனாளியாக மரணிக்கிறார் என்று சொன்னால் அந்த மனிதனுடைய வாரிசுதாரர்கள் யாராவது ஒரு மனிதர் முன் நின்று அந்த மனிதனுடைய கடனை நான் நிறைவேற்றுகிறேன் என்று வாக்குறுதி கொடுத்ததற்கு பிறகுதான் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஜனாசாவிற்கு நான் தொழுகை வைப்பேன் என்று பெருமானார் சொன்னதும் ஒரு சஹாபி முன்வந்து, யா ரசூலல்லாஹ் இந்த மனிதனுடைய கடனை நான் நிறைவேற்றுகிறேன் என்று சொன்னதும் பெருமானார் அதற்கடுத்து தொழுகை நடத்தினார்கள். ஒரு தந்தை இறந்து விட்டார் என்று சொன்னால் அந்த தந்தையினுடைய வாரிசுதாரர்கள் யார் இருக்கிறார்களோ அவர்கள் முன் நின்று என்னுடைய தந்தையினுடைய கடனை நான் நிறைவேற்றுகிறேன் என்று வாக்குறுதி அளித்தால்தான் அந்த மனிதனுடைய ஜனாசா முழுமையாக நிறைவேறும் என்று பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். இன்றுலாம் அந்த தந்தையினுடைய கடனை முன்வந்து நிறைவேற்றுவதற்கு ரொம்ப தயார் பண்ணிக்கலாம். 1 லட்சம் 2 லட்சம் இருந்தாலுமே ரொம்ப பயப்படுறாங்க. ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அவங்க தன்னுடைய மகனை அழைத்து 21 லட்சம் திர்ஹம் இருக்கு என்று சொன்னதோ மகன் அவன் உடனே நிறைவேற்றுகிறேன் என்று சொன்னார்கள். ஆனால் இன்னைக்கு ஒரு மகனை அழைத்து கூப்பிட்டு சொல்லும் போது பயப்படுறாங்க, எதுவும் சொல்லுவாரோ, கடன் எல்லாத்தையும் நம்மகிட்ட தள்ளிட்டுவாரோ அப்படின்னு ஒரு பயம் இன்னைக்கு என்ன செய்யுது ஏற்படுது. அப்படி சொன்னாலுமே காது காத மாதிரி அப்படி இருந்துக்கிறது. தந்தையெல்லாம் அடக்கம் பண்ணதுக்கப்புறம் தந்தை யாராவது அவங்கள்ட்ட ஏதாவது சொன்னாலும் கேட்டால் என்கிட்ட எதுவுமே சொல்லவே இல்லை அப்படின்ட்டுருவாங்க. இன்னைக்கெல்லாம் இன்னைக்கு தந்தையினுடைய கடனை அடைப்பதற்கு இன்னைக்கு யார் முன்வரதில்லை. நம்முடைய வாழ்க்கைக்காக, நம்முடைய படிப்பிற்காக, நம்முடைய வாழ்க்கையை நாம் முன்னேற வேண்டும் என்பதற்காக பல இடங்களில் கடன் வாங்கியிருப்பாங்க. நமக்காக கடன் வாங்கினதை நாம் அடைக்கிறதுக்கு இன்னைக்கு தயக்கம் ஏற்படுது நமக்கு. ஆனால் அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அவங்க தன்னுடைய தந்தைக்கு ஏற்பட்ட அந்த கடன் அனைத்தையும் உடனடியாக நிறைவேற்றினார்கள். அதற்கு காரணம் தன்னுடைய தந்தை செய்த அந்த துஆவும், தன்னுடைய தந்தை சொன்ன உடனே அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அவங்க அதை நான் நிறைவேற்றுகிறேன் என்று தன்னுடைய தந்தைக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்தார்களே, ஒரு தைரியத்தை கொடுத்தார்கள். அதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய வாழ்க்கையை மிக உயர்ந்த ஒரு அந்தஸ்திற்கு அல்லாஹ் கொண்டு வைத்தான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுவான், தன்னுடைய பெற்றோர்களை பார்த்து இன்று கோபப்படக்கூடிய எத்தனையோ பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஆனா அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுவான், உஃபில் லக்குமா என்ற ஒரு வார்த்தை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுவான். உங்களுடைய பெற்றோர்களை பார்த்து, உஃப் அப்படின்னா சி அப்படின்னு அர்த்தம். நம்ம சொல்லுவோம் சி அப்படின்னு சொல்லுவோம்ல, உங்களுடைய பெற்றோர்களை பார்த்து சி அப்படின்னு ஒரு வார்த்தையை கூட நீங்கள் பயன்படுத்தாதீர்கள். அப்படி நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள் என்று சொன்னால், உங்களுடைய பெற்றோர்களை பார்த்து சி என்ற வார்த்தையை நீங்கள் சொன்னாலும் என்னுடைய சாபம் உங்களுக்கு கண்டிப்பாக நிறைவேறும், என்னுடைய சாபம் உங்களை கண்டிப்பாக அடைந்தே தீரும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் உஃபில் லக்குமா, உங்களுடைய பெற்றோர்களை பார்த்து நீங்கள் சி என்ற வார்த்தையை கூட பயன்படுத்தாதீர்கள், அவர்களுக்கு உயர்ந்த ஒரு அந்தஸ்து இருக்கிறது என்று இறைவன் பெற்றோருடைய அந்தஸ்தை உயர்த்தி வைக்கின்றான். அதாவது பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பெற்றோருடைய சிறப்பை பற்றி ஏராளமாக சொல்லியிருக்கிறாங்க. அப்படியே அல் ஜன்னத்து தஹ்த அக்தாமில் உம்மஹாத், தாயினுடைய கால் பாதத்திற்கு சொர்க்கம் இருக்கிறது என்று பெருமானார் சொன்னாங்க. இன்னைக்கு நம்முடைய சொர்க்கத்தை அல்லாஹ் எங்க வச்சிருக்கான்? நம்முடைய தாயினுடைய கால் பாதத்துக்கு கீழே தான் நம்மளுடைய சொர்க்கத்தை அல்லாஹ் வச்சிருக்கான்.
அல்லாஹ் நாம் பிறக்கின்ற பொழுதே நமக்கு உண்டான சொர்க்கத்தையும் அல்லாஹ் தயார்படுத்தி நம்ம தாயினுடைய கால் பாதத்தில் வைத்து விட்டான். நாம் நம்முடைய தாயை எந்த அளவிற்கு நாம் பாதுகாக்கிறோமோ, நம்முடைய தாயிற்கு உண்டான சேவைகளை நாம் எந்த அளவிற்கு சரியான முறை நிறைவேற்றுகிறோமோ, அதன் அடிப்படையில் அந்த சொர்க்கம் நம்மளை நாளை மறுமையில் பாதுகாக்கும். இன்னைக்கு நம்ம பெற்றோர்கள் அப்படியே விரட்டி அடிச்சிட்டோம் அப்படின்னா ஏதோ நம்ம பெற்றோர்களை அடிச்சுட்டோம் அப்படின்னு அர்த்தம் இல்லை. உங்களுக்கென்று இறைவன் கொடுத்த அந்த சொர்க்கத்தை வேண்டாம் என்று நீங்கள் உதறி தள்ளிவிட்டீர்கள் என்று பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குறிப்பிடுவாங்க. உங்களுக்கென்று ஒரு சொர்க்கம் நீங்கள் பிறக்கின்ற பொழுதே உங்களுக்கு அல்லாஹ் அதை கொடுத்து விட்டான். ஆனால் அந்த சொர்க்கத்தை நீங்கள் எந்த அளவிற்கு நீங்கள் பாதுகாக்கிறீர்களோ அந்த அளவிற்கு நாளை மறுமையில் அந்த சொர்க்கம் உங்களை பாதுகாக்கும். இந்த உலகத்தில் நீங்கள் உங்களுடைய பெற்றோர்கள் நீங்கள் வேண்டாம் என்று விரட்டி அடித்து விட்டீர்கள் என்று சொன்னால் நீங்கள் உங்களுக்கென்று கொடுக்கப்பட்ட அந்த சொர்க்கத்தையே வேண்டாம் என்று நீங்கள் துரத்தி அடித்து விட்டீர்கள் என்று பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஜன்னத்து தஹ்தா அக்தாமில் உம்மஹாத், உங்களுடைய தாய் கால் பாதத்திற்கு இறைவன் சொர்க்கத்தை வைத்திருக்கிறான் என்று பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார் என்று சொன்னார். அதற்குள்ள நிறைய விளக்கங்களே இருக்கிறது. அந்த சின்ன ஒரு ஹதீஸிற்குள் அதிகமான விளக்கங்களை பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். ஹதீஸின்கள் அந்த ஹதீஸுக்கு உண்டான விளக்கங்களை நமக்கு ஏராளமாக கொடுத்திருக்கிறார்கள். அதில் ஒன்று, நாம் பெற்றோர்களை விரட்டி அடிக்கிறோம் என்று சொன்னார். நாம் பெற்றோர்களை விரட்டி அடிக்கவில்லை. நமக்கென்று இறைவன் தயார் செய்து ஏற்படுத்தியிருந்த அந்த சொர்க்கம் எனக்கு வேண்டாம் என்று நாம் உதறி தள்ளுகின்றோம். கண்ணியமானவர்களே, நாம் வாழக்கூடிய இந்த காலத்தில் நாம் நம்முடைய பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்து வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. நம்முடைய பெற்றோர்களுக்கு கண்ணியம் செய்து நம்முடைய பெற்றோருடைய தேவை அனைத்தையும் பூர்த்தி செய்து வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.